Hello friends, welcome to Techmaima YouTube channel. In the video, நாம இத பத்தி பார்க்க போறோம்னா Python ல உள்ள exception handling பத்தி தான் பார்க்க போறோம். Exception என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது சிம்பிள். இத பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம full வீடியோ பாருங்க. நார்மலா பைத்தானுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கும். பைத்தான் கோடு தான் இப்படிதான் இருக்கணும் ஒரு கோட் எழுதணும் அப்படின்னு சொல்லி ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இது நீங்க இந்த மாதிரி ப்ராப்பரா எழுதி ரன் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் வரும். இது பேசிக் கான்செப்ட். இன்கேஸ் நீங்க அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணா இட் வில் த்ரோ அன் எரர். இதுதான் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க, a = 15 கொடுத்துருக்கேன், b = a/0 கொடுத்துருக்கேன். அப்படின்னா 50 divided by 0 definitely it will throw an error. ஸோ the error named as zero division error. சரியா? ஸோ உங்களுக்கு எக்ஸப்ஷன்ல என்னெல்லாம் எரர் வருதோ ஒவ்வொரு எரருமே ஒவ்வொரு கிளாஸ். ஜீரோ டிவிஷன் எரர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். நான் கிளாஸ்னா என்னன்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். கிளாஸ், மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஜீரோ டிவிஷன் எரர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். இதுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்திருக்கிறது எனக்கு ஜீரோ டிவிஷன் எரர். இதுதான் இப்போ எனக்கு எக்ஸப்ஷன் காமிச்சிருச்சா. அண்ட் இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆல் த எக்ஸப்ஷன்ஸ் ஆர் எக்ஸப்ஷன் கிளாஸஸ். த மொமெண்ட் வென் வி காட் அ எரர் த ரிமைனிங் கோட் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட். இட் வில் த்ரோ எரர் மெசேஜ். சரியா? இப்போ அடுத்தது எனக்கு ஒரு இன்னும் 10 லைன் கோட் இருக்குன்னா, எனக்கு செகண்ட் லைன்ல எரர் இருக்குன்னா அங்கேயே எனக்கு இந்த எரர் மெசேஜ் காமிச்சு அந்த கோட் எக்ஸிக்யூஷன் அப்படியே நின்றுடும். இட் won't மூவ் ஃபர்தர். இப்படிதான் எக்ஸப்ஷன் ஆக்சுவலா அக்கர் ஆகும். ஸோ எரரை ஹேண்டில் பண்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் ட்ரை, TRY, ட்ரை. சரியா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, a = enter a numerator, b = enter a denominator. ஓகே, ஸோ ட்ரை c = a/b. ஸோ print c = a/b, print c. இதுதான் என்னோட கோட். ஆனால் இது நான் ட்ரை பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் நான் வேல்யூ என்டர் பண்ணுறேன், இட் வில் செக் இன் ட்ரை பிளாக். சரி, இப்படிதான் நடக்க போதா, வெதர் இட் வில் கோ த்ரூ ஆர் நாட், இட் வில் செக். சரியா? இப்போ வந்து இன்கேஸ் இஃப் திஸ் ஹேப்பன் தென் இட் வில் த்ரோ அன் எக்ஸப்ஷன். ஸோ இங்கே மிஸ்டேக் வந்தா தென் இட் வில் த்ரோ அன் எக்ஸப்ஷன் விச் இஸ் ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ டிவிஷனில் இந்த பாசிபிலிட்டி தானே இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஜீரோ டிவிஷன் எரர் அக்கர் ஆக சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் யூசிங் த எக்ஸப்ஷன் ஆஸ் ஜீரோ டிவிஷன் எரர், பிரிண்ட் ஜீரோ டிவிஷன் எரர். அடுத்தது நான் ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்னன்னா, நார்மலாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணாதப்ப இன்கேஸ் எனி எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் த கோட் எக்ஸிக்யூஷன் வில் ஸ்டாப். ஸோ இங்கே இந்த லைனில் எரர் நடக்குதுன்னா அங்கேயே நின்றுடும். இட் வில் த்ரோ அன் எரர், இட் வில் ஸ்டாப். பட் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். சரியா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ 23, 34 சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஸோ இட் இஸ் பாசிபிள். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூ கொடுத்தேன், இட் வில் கோ த்ரூ. ஸோ இட் won't throw any error or exception. It won't get into this block. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இப்போ நான் 23 கொடுத்துட்டு 0 கொடுக்குறேன். சி, it will check try block. இது go through பண்ணிடுச்சு. ஸோ எக்ஸப்ஷன் செக் பண்ணது, yes it is a zero division error. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா, உங்களுக்கு இந்த எரரோட இது என்ன எரர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் நீங்கள் கேப்ஸ் லெட்டர் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணால் it won't go through. Z வந்து கேப்ஸ், D, E. ஸோ எக்ஸப்ட் இதில் கொடுக்குறது எல்லாமே யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் while using the exception handling concept. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 என்டர் பண்ணேன். ஜீரோ டிவிஷன் எரர்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருச்சு. இட் வென்ட் டு த நெக்ஸ்ட் லைன் அண்ட் பிரிண்டட் த வேல்யூஸ். சரியா? ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட பெனிஃபிட். ஸோ அதே தான் நான் இங்கே வித்தவுட் எக்ஸப்ஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ c = a/b கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்டர் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எரர் பேஜே வரும். ஜீரோ டிவிஷன் எரர்னு சொல்லி உங்களுக்கு எரர் வரும். பட் அதே கான்செப்ட் இங்கே நீங்கள் எரரை ஹேண்டில் பண்ணுறப்ப ட்ரை பிளாக் யூஸ் பண்ணி இட் won't throw you or it won't stop the execution, it will go further. ஓகேவா? ஸோ இங்கே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் sys. ஏன்னா நான் இங்கே எக்ஸிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸிட்னா அந்த அங்கேயே டெர்மினேட் ஆகிடும். இட் won't move further. அதுக்காக நான் எக்ஸிட் யூஸ் பண்ணுறேன். அதனால இம்போர்ட் sys எல்லாம் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ சேம் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். c = a/b, print c. ஸோ ஜீரோ டிவிஷன் எரர் இன்கேஸ் இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒருவேளை ஜீரோ டிவிஷன் எரராக இருந்தால் எக்ஸிட் ஃப்ரம் த கோட், டோன்ட் ரன் ஃபர்தர் நானா சொல்கிறேன் சிஸ்டம் கிட்ட. இன்கேஸ் இட் இஸ் ஜீரோ டிவிஷன் எரர். சரியா? இங்கே பாருங்கள், ஜீரோ டிவிஷன் எரர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் வரும். நீங்கள் பைத்தான்லேயோ பைசார்ம்லேயோ இல்லை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயோ ரன் பண்ணால் யூ won't get சேம் எரர். ஸோ நான் 23, 34 கொடுத்தனா இட் வில் கோ த்ரூ, இட் வில் கிவ் மீ த அவுட்புட். ஸோ இன்கேஸ் வந்து அது தப்பாக இருந்துச்சு, இட் டசன்ட் மேட்ச் அப்படின்னா ஜீரோ டிவிஷன் எரர் உங்களுக்கு பாப்அப் ஆகிட்டு இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் த
window, it won't execute further. So அதுதான் இது, it got executed. சரியா, I mean exited. இந்த லைனோட ஸ்டாப் ஆயிடுச்சு, எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய பேஜ் வந்திருக்கு. பட் it will come only in Jupyter notebook. நீங்கள் பைச்சாம இருந்தால் அதில் ட்ரை பண்ணி பாருங்க, you won't get the same. நீங்கள் சேம் கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. சரியா, ஸோ ஒரு எக்ஸப்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் மேலே சொல்லியிருந்தேன். இன்கேஸ் என்னோட ஃபைலில் வந்து 2-3 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி நான் கேட்ச் பண்ணுறது அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ட்ரை பிளாக்ல நான் வந்து பிரிண்ட் இன்சைட் அ ட்ரை பிளாக் எடுத்து, ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரை பிளாக் ஒன்லி. இன்சைட் அ ட்ரை பிளாக் ஃபர்ஸ்ட் இதில் போய் செக் பண்ணும். A = 12, B = 14, C = A + Bன்னு கொடுத்துருக்கேன். நார்மலாக 2 வேல்யூ டிக்ளேர் பண்ணி அதில் ஆட் பண்ணி Cயில் ஸ்டோர் பண்ணணும். ஆனால் நான் பிரிண்ட் பண்ணுறப்ப நான் ABC எதுவுமே கொடுக்காம இங்கே இல்லாத ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன், which is D in print statement. சரியா, ஸோ நீங்கள் ஒரு எக்ஸப்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இல்லை, நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பிளாக்குள்ள நிறைய எக்ஸப்ட் உங்களுக்கு தேவையான மாதிரி நிறைய எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். யூ கேன் யூஸ் எக்ஸப்ட். ஸோ எக்ஸப்ட் ஒருவேளை இது நேம் எரராக இருந்தால் பிரிண்ட் நேம் எரர், எக்ஸப்ட் டைப் எரராக இருந்தால் பிரிண்ட் டைப் எரர், ரெண்டுமே இல்லைன்னா பிரிண்ட் நோ எரர். சரியா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நேம் எரர்னா என்ன, டைப் எரர்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரிண்ட், இப்போ நீங்கள் இங்கே என்ன எரர் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். See, it went inside a try block. It is a name error. I'm not using any variable name which I already declared here. This is undeclared. சம்மந்தமே இல்லாமல் ஒரு நேம் நான் யூஸ் பண்ணுறேன். So it is throwing me name error. It will check இது என்ன டைப் ஆஃப் எரர்னு செக் பண்ணும். It is name error இருந்தால் name error சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்படியே கீழே வாங்க, சேம் திங் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிரிண்ட் சிஏ கொடுத்துருக்கேன். சி வந்து நான் டிக்ளேர் பண்ண வேரியபிள் தான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் it won't throw any error. இது வந்து ட்ரை பிளாக்ல ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு it went here, no error. So else block வந்து print ஆயிடுச்சு. inside try block போயிட்டு value print பண்ணிட்டு it went to the else block, no error. சரியா, ஸோ type errorனா என்னன்னா, இதுதான் எக்ஸாம்பிள் type errorக்கு. ஸோ A = 12, B = 14, C = A + hello. ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இப்போ A வந்து நான் சரி நம்பர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க 12. இது வந்து டைப் எரர். ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் உங்களால் ஆட் பண்ண முடியாது. இதுதான் டைப் எரர். ஸோ நேம் எரர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கறது. ஜீரோ டிவிஷன் எரர் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து டைப் எரர் தான் இருக்கும். ஸோ இட் வில் த்ரோ டைப் எரர். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட் எரர். ஆட்ரிபியூட் எரர்னா சேம் அதே கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா C = A + B. A.append நான் ஏல அப்பெண்ட் பண்ண முடியுமா? என்கிட்ட ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு டப்புலோ இப்படி இந்த மாதிரி இருந்தால் தான், ஐ மீன் ஃபார்மேட் அந்த மாதிரி இருந்தால் தான், ஒரு சீக்வன்ஸ் அவங்களால அப்பெண்ட் பண்ணுற கண்டிஷனில் இருந்தால் தான் அப்பெண்ட் பண்ண முடியும். பட் நார்மலாக நீங்கள் ஒரு ஜஸ்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க A = 12 அப்படின்ற ஒரு இன்டீஜர் இருக்குது, இதில் உங்களால் அப்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் attribute error. It will throw attribute error. சரியா, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஹேண்டில் மல்டிபிள் எக்ஸப்ஷன். ஒருவேளை இது இருந்தால் இதை எடுத்துக்கோம், இல்லைனா இது இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன் நீங்கள் ஒரு ட்ரை பிளாக்ல கொடுத்துக்கலாம். சரியா, இப்போ எதுவுமே இல்லைனா then it will go to the else block. ஸோ பேர் எக்ஸப்ஷன், கேட்ச் ஆல். ஸோ இப்போ வந்து எங்கிட்ட நான் 2 எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே செக் பண்ணிடுச்சு, ரெண்டுமே இல்லை. இது தவிர்த்து புதுசாக ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு, நான் அது கொடுக்காம இருக்கேன்னா தென் இட் வில் கோ டு த கேட்ச் ஆல் பிளாக். சரியா, கேட்ச் ஆல் நானாக கொடுத்துருக்கிறதா மூணாவது கொடுத்துருக்கேன் எக்ஸப்ட். இங்கே பாருங்கள் A = இது கொடுத்துட்டேன், A.add3 கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன், எக்ஸப்டில் நேம் எரர் கொடுத்துருக்கேன், டைப் எரர் கொடுத்துருக்கேன். பட் இதுக்கான எரர் நான் கொடுக்கவே இல்லை. சரியா, ஸோ இன் தட் கேஸ் இட்ஸ் attribute error. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, it will go to the third exception and it will print catch all. அது வந்து உங்களுக்கு எந்த எரருமே காமிக்காது. it won't go to else block. ஓகேவா, இது மாதிரி நீங்கள் ஒரு 10 எக்ஸெப்ஷன் இருந்தாலும் you can use catch all and you can catch all the exceptions. பட் உங்களுக்கு எக்ஸெப்ஷன் புதுசாக சம்மந்தமே இல்லாமல் இப்படியும் வருமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாதப்ப you can use this concept. சரியா, it went inside try block, it's trying to execute it, execute பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இட்ஸ் some sort of error. It went to catch, இதை செக் பண்ணிச்சு இல்லை, இதை செக் பண்ணிச்சு இல்லை, மூணாவது லைன் போச்சு. It checked, yes, it's a catch all. So it's printing as catch all. Okay, when we catch all the exception, how we get to know which exception it is? நான் எனக்கு என்ன எக்ஸப்ஷனே தெரியல, நான் அதை கேட்ச் பண்ணிட்டேன். பட் அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ சேம் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸப்ட் பிளாக்ல கேட்ச் ஆலில் ABC அப்படின்னு 3 வேரியபிள் எடுத்துக்கிறேன். sys.exc_info.
சரியா? ஸோ sys.exe underscore info என்ன பண்ணுன்னா என்ன எக்ஸப்ஷன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் A B C நீங்கள் இந்த லைன் விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா இட் வெண்ட் இன்சைட் ட்ரை பிளாக் கேட்ச் ஆளுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ என்ன எரர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது? இட்ஸ் attribute error. சரியா? ஏங்கிறது வந்து attribute error. என்ன நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? the object has no attribute called add. ஸோ A வந்து ஃபர்ஸ்ட் லைன், B வந்து செகண்ட் லைன், trace back object is C. ஸோ நீங்கள் இருங்க, நான் இங்கே காமிக்கிறேன். இப்போ நான் C வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி ரிமூவ் பண்ணால் இட் வில் த்ரோ இன் எரர். வை? பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் ஐடென்டிஃபையிங் த எரர். சரியா? ஸோ மினிமம் இந்த 3 இருக்கும். என்ன கிளாஸ் என்ன ஆட்ரிபியூட்னு சொல்லி இது காமிக்கும். ஸோ ஆட்ரிபியூட் எரரும் ஒரு கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜீரோ டிவிஷன் எரர் வந்து ஒரு கிளாஸ், ஆட்ரிபியூட் எரர், நேம் எரர், டைப் எரர், இது எல்லாமே ஒரு கிளாஸ். ஸோ இது எந்த கிளாஸில் இருக்குது? தென் இட் வில் த்ரோ. எல்லா கிளாஸோட ஹெட் வந்து எக்ஸப்ஷன் தான், எல்லா கிளாஸோட ஹெட். சரியா? இப்போ கிளாஸோட பேரண்ட்னு சொன்னால் எக்ஸப்ஷன், இதுக்குள்ளே தான் ஆட்ரிபியூட் எரர்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து நேம் எரர்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்குள்ளே தான் டைப் எரர்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து டு செக் விச் கிளாஸ் இட் இஸ். ஸோ அதில் என்ன இல்லைன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு B அண்ட் தென் தேர்ட் லைன் ட்ரேஸ் பேக் மெமரி எங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ நான் 4வது இன்னொரு லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் C.tb LINENO அப்படின்னா லைன் நம்பர். சரியா? ஸோ இட் வில் பிரிண்ட் த லைன் நம்பர். இன் 7th லைன் எரர் இஸ் அக்கர்ட். நீங்கள் அப்படியே மேலே போய் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே காமனாக நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறப்ப பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 1 2 3 4 5 6 7. ஸோ கரெக்டாக 7th லைனில் தான் எரருக்குன்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்திருக்க தெரியாத எரரை ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி தான். சரியா? அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட் sys.exe underscore info டு ஐடென்டிஃபை எந்த லைனில் இருக்கிறதுக்கு tb.line number. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கிட்ட எல்ஸ் பிளாக் இருக்கு. அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? இன் விச் சுச்சுவேஷன் எல்ஸ் பிளாக் வில் எக்ஸிக்யூட் அப்படின்னா எந்த எரருமே இல்லாதப்ப. இது காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். ABC இருக்கு, பிரிண்ட் C கொடுத்துருக்க, நேம் எரரா, டைப் எரரா, இல்லை வேற எந்த எரரா எதுவுமே இல்லை. ஸோ இட் வென்ட் டு த எல்ஸ் பிளாக், காட் எக்ஸிக்யூட்டட் ஆஸ் நோ எரர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை பிரிண்ட் இன்சைட் ட்ரை பிளாக் C = A + B. ஸோ நேம் எரர் வந்து இதில் வந்து ஃபைனலி அப்படின்னு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ ஃபைனலி அப்படிங்கிற பிளாக் உங்களுக்கு எரர் வந்தாலும் நீங்கள் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணாலும் பண்ணலனாலும் எல்லா கோட்லையும் ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அது ஹைட் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியாது. பட் ஃபைனலி வில் பி எக்ஸிக்யூட்டட் இன் ஈச் அண்ட் எவ்ரி கோட். ஸோ எப்போ ஃபைனலி அப்படிங்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஃபைனலி அப்படிங்கிற பிளாக் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது நேம் எரர், கரெக்டாக? ஸோ நேம் எரர் செக் பண்ணிவிட்டு தென் ஃபைனலி இட் காட் எக்ஸிக்யூட்டட். இது எரர் இருந்தாலும் இட் ஃபைனலி வில் எக்ஸிக்யூட். எரர் இஸ் நாட் த எரர் இல்லைனாலும் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் எரரோட கொடுத்துருக்கேன், எரரும் எக்ஸிக்யூட் ஆகி காமிக்குது, ஃபைனலி காட் எக்ஸிக்யூட்னு காமிக்குது. இப்போ நான் எரர் கொடுக்கவே இல்லை, அவுட்புட் வந்துருச்சு 26 அப்படின்ட்டு. அகைன் இட் ஃபைனலி பிளாக்ல போயிருக்கு. புரியுதா? ஸோ ஃபைனலி வந்து காமனாக இருந்தாலும் காமிக்கும், இல்லைனாலும் காமிக்கும். இட்ஸ் ஸ்டேட்டிங் தட் த கோட் இஸ் டன், அந்த மாதிரி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ். இதுதான் லாஸ்ட் டாபிக் இந்த மாடியூல்ல. ஸோ நம்மளா ஒரு எக்ஸப்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது தென் இட்ஸ் இந்த பிளேஸில் இதை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் எங்கே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அங்கே வந்து யூசர் என்ன என்டர் பண்ணணும்னா லிஸ்ட் தான் வந்து என்டர் பண்ணணும். ஹி ஹேஸ் டு என்டர் லிஸ்ட். பட் யூசர் என்ன பண்ணுறாப்புலன்னா டப்பிள் என்டர் பண்ணுறாப்புல. லிஸ்ட்டுக்கு பதிலாக ஹீஸ் என்டரிங் அஸ் டப்பிள். டப்பிளில் உங்களால் ஒரு வேல்யூவை அப்பெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. பட் லிஸ்ட்டில் தான் அப்பெண்ட் பண்ண முடியும். உங்கள் கோடில் உங்களுக்கு லிஸ்ட்டு தேவை யூசர்கிட்டேருந்து, அதில் நீங்கள் ஒரு வேல்யூவை அப்பெண்ட் பண்ணணும், APPENT. பட் டப்பிளில் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, டப்பிள் என்டர் பண்ணிட்டாரு, சிஸ்டம் அங்கே எந்த எரரையும் த்ரோ பண்ணாது. நீங்கள் கண்டிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இட் வில் ஆஸ்க் யூ ஹேவ் டு என்டர் லிஸ்ட் ஒன்லி. இப்படி கொடுக்கல அப்படின்றப்ப நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, பட் யூ டோன்ட் நோட்டீஸ் தட் ஹீஸ் என்டரிங் டப்பிள். ஸோ இது வந்து எடுத்துக்கும். இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா உங்களோட கோட் கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூ கேன் டிஃபைன் யுவர் எக்ஸப்ஷன். தட் இஸ் வாட் கால்ட் அஸ் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன்.
கிளாஸ் ராங் வேல்யூ வந்து என்னோட கிளாஸ் நேம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நானாக கிரியேட் பண்ணுற கிளாஸ். I'm inheriting from exception. Exception is the parent class for all the exception handling classes. So I'm inheriting from exception. சரியா? And pass. நான் கிளாஸ்க்குள்ள எந்த மெத்தட் எதுவுமே நான் டிஃபைன் பண்ணல. So pass. val equal to, so I wanted to get the input from user. அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். val equal to input enter a list. Enter a list நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். As soon as he enters, it will go to the try block. If not, is instance value dot list. அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்டன்ஸ் இது வந்து லிஸ்ட்டாக இல்லைனா, இந்த வேல்யூ வந்து லிஸ்ட்டாக இல்லைனா, தென் ரைஸ் ராங் வேல்யூ அப்படிங்கிற கிளாஸ் கால் ஆகி தென் யூ வில் கெட் திஸ் அவுட்புட். ரைஸ் ராங் வேல்யூ ஒன்லி லிஸ்ட் இஸ் அலவுட். சரியா? இஃப் நாட் இஸ் இன்ஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் நாட் அ லிஸ்ட். அதுதான் இது இந்த லைனோட மீனிங். அதுதான் இஃப் த என்டர்ட் வேல்யூ இஸ் நாட் அ லிஸ்ட் தென் ரைஸ் ராங் வேல்யூ ஒன்லி லிஸ்ட் இஸ் அலவுட். சரியா? ரைஸ் கீவேர்ட் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறத நான் இங்கே ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐம் யூசிங் ரைஸ். ஸோ val டாட் அப்பெண்ட் பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அதில் அப்பெண்ட் பண்ணோம்னா, இன்கேஸ் நார்மல் கோட் இது வந்து அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா தென் இட் திஸ் வில் எக்ஸிக்யூட். எல்ஸ் val டாட் அப்பெண்ட் அவர் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் அடிஷ்னலாக பைத்தான் கோர்ஸ் அப்படின்ற வேல்யூ லாஸ்ட்டாக அப்பெண்ட் ஆகிக்கும். பிரிண்ட் வேல்யூ எக்ஸெப்ட், இங்கே தான் நான் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸெப்ட் ராங் வேல்யூ, ஒரு வேளை வந்து இது ராங் வேல்யூவாக இருந்தால் then print wrong value entered and then என்ன எரர் வந்திருக்கு, எந்த லைனில் வந்திருக்கு, என்ன எரர் வந்திருக்கு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதுதான் கான்செப்ட் இங்கே. புரிஞ்சுதா? சரி, இப்போ ரன் பண்ணுறேன். ஐம் ரன்னிங் திஸ் கோட். ஸோ நான் ஒரு லிஸ்ட் என்டர் பண்ணுறேன். 2 3ன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இதை ரன் பண்ணேன்னா பாருங்கள், ஒன்றுமே ட்ரை பிளாக்ல போச்சு. இஃப் இட் இஸ் அ ராங் வேல்யூ, நோ இட் இஸ் நாட், லிஸ்ட்டான்னு செக் பண்ணுச்சு. எஸ் இட்ஸ் அ லிஸ்ட். ஸோ அதனால் இட் டிடன்ட் ரைஸ் எனி எக்ஸெப்ஷன். It added Python course additionally here and it printed the value. So except blockல இது போல, ஏன்னா this is not a wrong value. So அதே நான் என்ன பண்ணுறப்ப இப்போ வந்து நான் ஒரு டப்பிள் என்டர் பண்ணுறேன். 2,3 என்டர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். see it went to try block and it checked whether it's a list or not. It is not list. Okay, so only list is allowed. Exception raise பண்ணிடுச்சு. So then it's coming to the exception block, exception handling. So except wrong value entered. எந்த லைனில் என்டர் பண்ணியிருக்காங்க, என்ன என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் நேம் பாருங்கள், மெயின் அண்டர் மெயினில் தான் வந்து ராங் வேல்யூ இருக்குது. மெயின்கிறது வந்து எக்ஸப்ஷன் கிளாஸ். ஸோ ராங் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ராங் வேல்யூ ஒன்லி லிஸ்ட் இஸ் அலவுட். புரியுதா? எதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ரைஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் ட்ரேஸ் பேக். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் இதே ஏபிசி அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் இன் 3 ஒரு லைனாக பிரிண்ட் ஆகிருக்கும். அதனால தான் நான் இங்கே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் பிரிண்டிங் த எரர் இன் திஸ் வே. ஸோ இப்படி தான் நீங்கள் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா சேம் திங். ஐ திங்க் அதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இங்கே இல்லை. எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எந்த இடத்துல யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான கிளியர் டெஃபினிஷன், when the data is not suitable for our code we can use user defined exceptions. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.